நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கவின் வந்து ஒரு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மென்பொறியாளர், தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியை சேர்ந்தவர். அவரை ஆணவ படுகொலை செய்த சுர்ஜித் பக்கத்தில் இருக்கிற பாளையங்கோட்டை பகுதியை சேர்ந்தவர். அது நெல்லை மாவட்டம். மாவட்டம் தான் வேற வேறையே தவிர 2 பகுதிகளும் அருகில் அருகில் இருந்த பகுதிகள் தான். 2 பகுதி. இவர் வந்து கவின் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், சுர்ஜித் இடைநிலை சாதியை சேர்ந்தவர். கவினுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படிங்கிறது நீங்கள் செய்திகளிலே பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். கவினுடைய குடும்பத்தில் கவின் தான் முதல் தலைமுறை பட்டதாரி. படித்து மென்பொறியாளராகி கை நிறைய சென்னையில் ஒரு ஐடி நிறுவனத்தில், ஒரு முன்னணி ஐடி நிறுவனத்தில் பணியாற்றிட்டு இருந்த ஒரு ஐடி ஊழியர். அவர்தான் அந்த குடும்பத்துடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்தவர். அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு இடைநிலை சாதியை சேர்ந்த, அவரோடு பள்ளியில் ஒன்றாக படித்த ஒரு இளம்பெண்ணை காதலித்தார் என்பதற்காக கவின் படுகொலை செய்யப்பட்டார். இது ஒரு பக்கம். படுகொலை செய்த சுர்ஜித்துடைய குடும்பம் எப்படிப்பட்டது அப்படின்னா, சுர்ஜித்துடைய குடும்பம் படித்த குடும்பம். அவர்கள் வீட்டில் ஏற்கனவே அம்மாவும் அப்பாவும் காவல்துறையில் சார்பு ஆய்வாளர்களாக நல்ல பொறுப்பில் நல்ல பணியில் இருந்தவர்கள். சுர்ஜித் ஒரு பட்டதாரி, அவருடைய அக்கா ஒரு மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க. இந்த குடும்பத்துடைய சூழல் இப்படி இருக்கு. ஆனால் கவின் பொறுப்பாக படித்து வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை காக்கிற ஒரு சூழல் இருந்தார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுர்ஜித் கையில் கத்தியை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறது, தன்னை ஒரு ரவுடி போல காட்டிக்கொள்வது, இப்படி இருந்தார். இந்த 2 சமூக பின்னணியில் இருந்து தான் இந்த கவினுடைய கொலையை பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ கவினுடைய கொலை மட்டுமில்ல, கவின் எங்கேயோ ஒரு கிராமத்தில் நடந்த கொலை தானே, அதுக்கு எதுக்கு சென்னையில் இப்படி ஒரு திருமணை கூட்டத்தை போட்டு நீங்கள் சாதி ஒழியணும்லாம் பேசுகிறீங்க? சென்னையில் யார் சாதி பார்க்குறாங்க அப்படிலாம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் போன வருஷம் ஏப்ரல் மாதம் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கரணையில் பிரவீன் என்ற ஒரு இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். காதல் திருமணம் செய்தார் என்பதற்காக தான் அவர் அந்த கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அவரும் பட்டதாரி, படித்த பட்டதாரி அவரும். அப்போ சாதி என்கிறது ஒரு புற்றுநோய். அது வந்து ஏற்கனவே தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் சொல்லியிருக்காங்க, கிராமங்கள் ஒழியாமல் சாதி ஒழியாது அப்படின்னு ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. கிராமங்கள் தான் சாதியின் ஊற்றாக இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஆனால் அது ஒரு புற்றுநோய். அது வந்து இன்றைக்கு இந்த சமூக ஊடக காலத்தில் மிக எளிதாக நகரங்களிலும் ஆட்கொள்ளப்பட்டு விடும் அப்படிங்கிற ஒரு உதாரணம் தான் பள்ளிக்கரணையில் நடந்த இந்த ஒரு ஆணவ படுகொலை. இது மட்டுமல்ல, கடந்த 9 ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுக்க 65 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு எவிடன்ஸ் அமைப்பு சொல்லுது. அவங்களுடைய ஆதாரங்கள், அவங்களுடைய கள ஆய்வுகள் சொல்லுது. அப்படி இந்த மாதிரி எல்லாம் ஏன் ஆணவ கொலை செய்கிறாங்க, அதுக்கான சூழல் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத சிந்திக்கணும். ஏன் ஆணவ கொலை செய்கிறாங்க, எப்படி அதற்கான சூழல் உருவாகுது அப்படின்னா, அதற்கு அடிப்படை கல்வி. ஏன்னா முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் படிக்க போக மாட்டாங்க, வெளியூருக்கு வேலைக்கு போக மாட்டாங்க, வெளியூருக்கு போகிறதுக்கு பஸ் இருக்காது, வீட்டில் முன்னாடி தோழர் சொன்ன மாதிரி ஒரு பைக் இருக்காது, வண்டி இருக்காது, எதுவும் இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கை ஒரு கிராமத்தில் பிறந்தாங்கன்னா அந்த கிராமத்துக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். அதிகபட்சம் அவங்க தெருவுக்குள்ளே இருக்கிற டீ கடையில் தான் அவங்க டீயே குடிப்பாங்க. வெளியூருக்கு போய் அவங்களால டீ கூட குடிக்க முடியாது. அப்படி குடிக்கணும்னா கூட 2 டம்ளர் வச்சிருப்பான், அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு தொட்டாங்கச்சியோ இல்லை வேற எதுலையோ டீயை கொடுப்பான். அவ்வளவு மோசமான ஒரு சமூக சூழல் தான் 30 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கிறது. எல்லோரும் படித்திருக்கிறார்கள். இன்றைய இளைய தலைமுறை பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். வெளியூர்களுக்கு நகரங்களை நோக்கி வேலைக்கு வருகிறார்கள். அவர்களுக்கான பணி வாய்ப்புகளும் ஏராளம் கொட்டி கிடக்குது. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கடந்த 50 ஆண்டு கால இந்த திராவிட இயக்கம் தொடர்ந்து இந்த மக்கள் மத்தியில் செய்து கொண்டிருந்த பிரச்சாரம், ஆட்சி முறையின் மூலம் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், இப்படியெல்லாம் பலவற்றை சொல்லலாம். அப்படி இன்னைக்கு இந்தியாவிலேயே நகரங்கள் அதிகமாக இருக்கிற மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 மாநிலங்களை சொல்லலாம். ஒன்று கோவா, இன்னொன்று தமிழ்நாடு. ஆனால் கோவா வந்து தமிழ்நாட்டை விட மிக மிக சிறிய மாநிலம். கிட்டத்தட்ட கோவா மாதிரி ஒரு 35 கோவா சேர்ந்ததான் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மாநிலம். கோவாவுடைய பரப்பளவு பார்த்தோம்னா அது வந்து திருச்சியை விட ரொம்ப சின்ன ஒரு மாநிலம் தான். நம்ம திருச்சி மாவட்டத்தை விட ஒரு மிகச்சிறிய மாநிலம். அப்படி
அதனால கோவாவை நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்க முடியாது. தமிழ்நாடை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் 50 விழுக்காட்டுக்கும் அதிகமான மக்கள் நகரங்களில் வாழ்கிறார்கள். எஞ்சி இருக்கிற கிராமங்களில் வாழ்கிற மக்களும் நகரங்களை சார்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நகரங்களுக்கு தான் அவங்க படிக்க போகணும், நகரங்களுக்கு தான் அவங்க வேலைகளுக்கு போகணும், வேற வணிக ரீதியான தொடர்புகள் எல்லாவற்றுக்கும் அவர்கள் நகரங்களுக்கு போகணும். தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கில் இருந்து பார்த்தாலும் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்குள்ள ஒரு நகரத்தை அடைய முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் முன்னாடி இருந்த காலத்தில் தன் சாதியோடு தன் குடும்பத்தோடு மட்டும் பழகுவதற்கான வாய்ப்புகள் இந்த நகரமயமாக்கல் மாற்றி கொடுத்திருக்கு. எல்லா சமூகத்தோடும் பழகுவதற்கான ஒரு சூழல் கிடைத்திருக்கு. வேலை செய்கிற இடமாகட்டும், படிக்கிற இடமாகட்டும், அல்லது வேற பொது இடங்களாகட்டும், எல்லா இடங்களிலும் எல்லா சமூகமும் எல்லா சமூகத்தினோடும் பழகுவதற்கான வாய்ப்பை இந்த நகரமயமாக்கலும் கல்வியும் பொருளாதார சூழலும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அப்ப அந்த சூழல் மிக எளிமையாக இன்றைய இளைய தலைமுறைக்கு காதலிக்கிற வாய்ப்பை, மற்றொருவரோடு பழகுகிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அந்த வாய்ப்பு இவர்களுக்கு, இந்த சாதி சங்கங்களுக்கு எரிச்சல் ஊட்டுகிறது. குறிப்பாக நீங்கள் சென்னை மாதிரி, திருச்சி மாதிரி, கோவை மாதிரியான பெருநகரங்களில் பார்த்தீங்கன்னா ஐடி ஊழியர்களாகட்டும், மற்ற துறையை சார்ந்த இளைஞர்களாகட்டும், அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட கொண்டாட்டங்கள் இன்னைக்கு இருக்கு. முன்னாடி இருந்த மாதிரி கோயில் திருவிழாக்கள் மட்டுமே அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் கிடையாது. இன்னைக்கு ஏகப்பட்ட கொண்டாட்டங்கள் அவங்களுக்கு இருக்குது. அது இந்த அவங்களுடைய நிறுவனங்கள்லேருந்து அவங்க வீக்கெண்ட் பார்ட்டிக்கு போகிறதாகட்டும், அல்லது இங்கே நகரங்களில் நடக்கிற இசை நிகழ்ச்சிகள் ஆகட்டும், மியூசிக் கான்சர்ட்ஸ் ஆகட்டும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி விளையாட்டு நிகழ்ச்சிகளாகட்டும், பல விஷயங்கள் அவங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய இருக்குது இன்றைய இளைய தலைமுறைக்கு. அதனால் அவர்களுக்கு சாதி அப்படிங்கிறதுக்கான ஒரு தேவையே இந்த இளைஞர்களுக்கு தேவைப்படவில்லை. உண்மையில் அதுதான் யதார்த்தம். அவங்க சாதியை எப்போ நாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க திரும்ப என்னைக்கு கிராமத்துக்கு போகிறாங்களோ இங்கேருந்து லீவில், அன்னைக்கு தான் அவனுக்கு திரும்ப சாதியே அவங்க கூட ஒட்டும். சென்னையில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சாதி எந்த இடத்துலையும், நகரங்கள் இருக்கிற வரைக்கும் தேவையே படாது. அதிகபட்சம் எப்பெல்லாம் போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருவிழாக்களுக்கு போவாங்க, அல்லது தொடர் விடுமுறை வர காலங்களில் போவாங்க. இந்த ரெண்டு தான். அல்லது குடும்பங்களில் திருமண நிகழ்வுகள், அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது போவாங்க. அப்படிதான் இருக்கும். வேற எதுக்கும் பெருசாக போகிறதுக்கான சூழல் அவங்களுக்கு வாய்ப்பு இந்த பனிச்சூழலில் இருக்காது. இப்போ திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 தான் தமிழர்களுக்கு பிரதானமான திருவிழா. இப்போ வரைக்கும் தமிழர்கள் இன்னும் அதிகமாக கொண்டாடப்படுறது. ஒன்று தீபாவளி, இன்னொன்று பொங்கல். பொங்கலுக்கும் மதத்துக்கும் சாதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது ஒரு தமிழர் விழா அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆனால் தீபாவளி ஒரு மத பண்டிகை. அந்த இவர்கள் கொண்டாடுகிற அதிகபட்ச மத பண்டிகை என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டா தீபாவளி மட்டும்தான் இருக்கு. வேறு எந்த மதமோ அல்லது சாதி பண்டிகையோ அவர்களுக்கு பெரிதாக கிடையாது. ஊர் திருவிழாக்கள் அப்படி ஒன்று இருக்கு அப்படின்னா வாய்ப்பு இருக்கிறவங்க தான் போவாங்க, எல்லாருமே போக மாட்டாங்க, இது தெரியும். அப்ப சாதி அவர்கள் வாழ்க்கையில் இடையீடு செய்வதற்கு எந்த இடத்திலும் இந்த கல்வி பொருளாதார வாய்ப்புகள் இடம் கொடுக்கல. ரொம்ப அரிதினும் அரிதா சில இடங்கள்ல மட்டும்தான் அவர்களை சாதி அனுமதிக்குது. இதை தாண்டி இது ஒரு பக்கம் சாதி சங்கங்களுக்கு எரிச்சலை கொடுக்குது, மிகப்பெரிய எரிச்சலை கொடுக்குது. என்ன சாதியை விட்டு இவன் ரொம்ப தூரம் வேலைக்கு போய்கிட்டே இருக்கான், அப்படியே போய்கிட்டே இருந்தா நம்ம பையனோ பிள்ளையோ வேற ஒரு சாதிக்காரனை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்களே அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்படுது. அந்த அச்சம் சாதி சங்கங்களை ஒரு பக்கம் சாதியை நோக்கி இவர்களை இழுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சிகளுக்கு தூண்டுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவர்களுடைய பொழுதுபோக்கு தான் எப்படி இருக்குன்னா, அரசாங்கமே இப்போ சில பொழுதுபோக்குகளை மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒன்றை இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு பல மாவட்டங்களில், சென்னையில் பார்த்தீங்கன்னா அண்ணா சாலை, இங்கே சவுந்தரபாண்டியனார் பஜார், அண்ணா நகர், இப்படி பல இடங்களில் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒன்று நடத்துகிறாங்க. இதே மாதிரி பல மாவட்டங்களில் மதுரை, கோவை, ஈரோடு, இப்படி பல மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 நாள் வேலைக்கு போகிற இந்த சமூகம் வாரத்தின் இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை அந்த விடுமுறை நாளில் காலையில் கூடி பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, வேற இந்த சிலம்பம், இந்த மாதிரியான தற்காப்பு கலைகளில் ஈடுபடுறது, அந்த நிகழ்ச்சிகளில் ஈடுபடுறது, ஓவியம் வரைகிறது, இப்படி பலவிதமான பொழுதுபோக்கு ஏற்பாடுகளை அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி மூலமாக அரசாங்கமே நடத்துது. அதுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுறதையும் நம்ம பார்த்தோம். அது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கூடுறதையும் நம்ம பார்த்தோம். அப்படி கூடும்போது இவர்களுக்கு இந்த சாதி சங்கங்களுக்கு ஒரு இன்னும் அச்சத்தை கொடுக்குது. ஏன்னா இவன் கோயில் திருவிழாவில் ரொம்ப கணக்கா அந்த பகுதியில் இருக்கிற இந்த குறிப்பிட்ட சாதியினரை மட்டும்தான் சேர்த்துப்பான், வேற யாரையுமே சேர்த்த மாட்டான். அதுதான் யதார்த்தம். ஆனால் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா எல்லா சாதிக்காரனும் குடும்பத்தோட வரான், ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடுறான், பாட்டு பாடுறான், சந்தோஷமா இருக்கான். இதெல்லாம் இந்த சாதி சங்கங்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை கொடுக்குது. அதனால் பகிரங்கமாகவே இந்த நிகழ்ச்சியை தடை செய்யணும் அப்படின்னு பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். குறிப்பாக அர்ஜுன் சம்பத்
அர்ஜுன் சம்பத் பேசினாரு. அடுத்தது இன்னொரு திரைப்பட நடிகர் ரஞ்சித் அப்படிங்கிறவர் தொடர்ந்து இதை வந்து தடை பண்ணணும், ஒழிச்சே ஆகணும் அப்படிலாம் பேசினதை நம்ம பார்த்தோம். அது அவர் இயக்குனர் ரஞ்சித் இல்லை, நடிகர் ரஞ்சித். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நடிகரை. அந்த நடிகர் தொடர்ந்து இதெல்லாம் பேசுகிற இந்த நிகழ்ச்சி இவ்வளோ பெரிய கலாச்சார சீர்கேடு, இந்த நிகழ்ச்சியை ஒழிக்கணும், இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணணும், இதையெல்லாம் இப்படி அரசாங்கமே நடத்தலாமா, இப்படிலாம் நிகழ்ச்சி நடத்தினால தான் சாதி புனிதம் கெட்டு போகுது, மத புனிதம் கெட்டு போகுது, இப்படிலாம் பகிரங்கமாக பேசினார்கள். உண்மையிலேயே அந்த நடிகருடைய பின்னணிலாம் நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நடிகர் யார், அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கவுண்டம்பாளையம்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் இங்கே பல பேருக்கு வந்தது கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். தேட்டருக்கு எப்போ வந்தது எப்போ போகுதுன்னு கேட்டால் அந்த அப்படி ஒரு படம் வந்ததுன்னா மக்கள் கேட்பாங்க. அவ்வளோ வேகமாக வந்துட்டு போயிடுச்சு, வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி. அப்படி போன ஒரு படம். அந்த 3 மணி நேர படத்தில் 3 மணி நேரமும் சாதிக்கு எதிரான நஞ்சை அவ்வளவு வீரியமாக ஊட்டியிருந்தார் அந்த நடிகர் ரஞ்சித். ஆனால் அந்த நடிகர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்காரு, ஏன்னா இப்படி ஒரு நடிகர் இப்படிலாம் சொல்கிறாரு, நம்ம சாதிக்காக தான் பேசுகிறாரு, இதெல்லாம் பார்த்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு தன் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுக்குறவர்கள் இதையும் சேர்த்து பார்க்கணும். அந்த நடிகர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த நடிகர் 2 திருமணம் பண்ணியிருக்கிறார். 2 திருமணமும் மொழியை கடந்து சாதியை கடந்து வேறு மாநிலத்தில் போய் கேரளாவில் போய் திருமணம் பண்ணிட்டு வந்தவர். முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் 2வது திருமணம் பண்ணிக்கிறாரு, அது ஓகே. ஆனால் 2 பேருமே அவருடைய சாதியை சேர்ந்தவர்கள் கிடையாது, அவருடைய மொழியை சேர்ந்தவர்கள் கூட கிடையாது. கேரளாவுக்கு போய் திருமணம் பண்ணிட்டு வந்தார். கேரளாவை சேர்ந்த நடிகர்கள் 2 பேருமே. அந்த நடிகர் இன்னொரு விஷயம் இதில் என்ன இன்னொரு பியூட்டினா, அந்த நடிகர் ஒரு கட்சியில் இருந்தார், பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியில் இருந்தார். அந்த கட்சியின் தலைவர் தான் தமிழ்நாட்டில் தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று உருவாக்கி இடைநிலை சாதி சங்கங்களை ஒருங்கிணைத்து தாழ்த்தப்பட்டவருக்கு எதிராக ஒரு சாதிய வன்முறையை கட்டமைத்ததில் மிகப்பெரிய பங்கு பாமக நிறுவனர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கு. அவர் சொன்னதே 2012 சொன்னதே வந்து, எங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வராங்க, டிஷர்ட் போட்டுட்டு வந்து கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வந்து நாடக காதல் பண்ணி எங்கள் வீட்டு பிள்ளைகளெல்லாம் ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுறாங்க, நாடக காதல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வைத்தவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். அவருடைய மாநாடுகளாகட்டும் பொதுக்கூடங்களாகட்டும் நீங்கள் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஐயா வந்து செயல்முறை விளக்கம்லாம் காட்டினார். ஒரு அக்னி செட்டு எப்படி இருக்கணும் அப்படின்லாம் வந்து செயல்முறை விளக்கம்லாம் காட்டினார். ஆனால் வன்னிய இளைஞர்களுக்கு அப்படி ஒரு சாதி வரியை ஊட்டிய மருத்துவர் ராமதாஸ் ஐயா என்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது இப்போ போன வாரம் ஊடகங்கள் வெளியாயிருக்கு. ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் 2 திருமணம் பண்ணியிருக்கிறார். முதல் மனைவி மட்டும்தான் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். அதாவது அதுவும் எப்படி 60வது திருமண நாளை முதல் மனைவியோட கொண்டாடிட்டு 2 மாசம் கழிச்சு 50வது திருமண நாளை இன்னொரு மனைவியோட கொண்டாடி இருக்கிறார் ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். அதாவது இப்ப இந்த இளைஞர்களை பார்த்து நாடக காதல் பண்றாங்க, கூலிங் கிளாஸ் போட்டு வராங்க, ஏமாத்துறாங்கன்னு சொன்னார் மருத்துவர் ராமதாஸ் ஐயா. 50 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பண்ணியிருக்கிறாரு. அந்த ஐயா திருமணம் பண்ண பெண் இன்னொரு சாதியை சேர்ந்தவர், இவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர், அந்த அம்மா விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவங்க. இவர் வந்து விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை 2வது திருமணம் செய்துவிட்டு இந்த பக்கம் வன்னிய சமூகத்து இளைஞர்களே நீங்களாம் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யாதீங்க அப்படின்னு ஒரு சாதி வரியை ஊட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மா விஸ்வகர்மா சாதி சங்க தலைவரா சாதி சங்கத்தில் ஒரு பொறுப்பில் இருந்துகிட்டு வன்னியர் சங்கத்தை சேர்ந்த ஒரு ஆணை திருமணம் பண்ணிட்டு அந்த பக்கம் விஸ்வகர்மா சாதியோட பெருமைகள் எல்லாம் அந்த அம்மா பேசிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சமூக சீரழிவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்தில் நாம வந்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியம். அடுத்து இப்ப இந்த கவினுடைய ஆணவ படுகொலை ஒட்டி நடக்கிற விவாதங்கள்ல ரொம்ப முக்கியமான விவாதம் ஆணவ படுகொலைகளுக்கான தனி சட்டம் வேண்டும் அப்படிங்கிறது. அதில் வந்து எங்களுக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆணவ படுகொலைக்கான தனி சட்டம் வரட்டும். ஆனால் அதை விட மிக முக்கியமானது பரப்புரை, சாதியை ஒழிக்க களத்தில் மேற்கொள்ள வேண்டிய பரப்புரை தான் மிக முக்கியமானது அப்படிங்கிறதே எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருந்தார். ஆனால் இவர்கள் வசதியாக ஒரு பக்கத்தை விட்டுட்டு இன்னொரு பக்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு சட்டம் தேவையில்லை அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடு, இவர்கள் அரசுக்கு ஆதரவாக இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை சிலர் செஞ்சாங்க. அது உண்மையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் சொல்றோம், சட்டம் வரட்டும், சட்டம் வருவதில் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் பிரச்சாரம் செய்ய வேண்டும், அதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். இன்னைக்கு களத்திலும் அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆணவ படுகொலை நடந்த நாள் முதல் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக பிரச்சார கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை கண்கூடாக இப்போது இங்கே நீங்களும் பார்க்கிறீர்கள். இது ஒரு பக்கம். ஆனால் சட்டங்கள், இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் வருது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதற்கு முன்பே உச்சநீதிமன்றம்
பல்வேறு வழக்குகளில் மிக கடுமையான தன்னுடைய தீர்ப்புகளில் மிக கடுமையான வழிகாட்டுதல்கள் அறிவுரைகள் எல்லாம் வழங்கி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. குறிப்பாக வந்து 2006 வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த லதா சிங் என்பவருக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான ஒரு வழக்கு. அந்த வழக்கில் 2006 சொல்லப்பட்ட ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை கொடுத்தவர் நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு. அவர் வந்து சொல்றாரு, தற்போது நம்மளுடைய நாடு வந்து ஒரு முக்கியமான வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டத்தை கடந்து செல்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, சாதியை கடந்து இன்றைய இளைய தலைமுறை கடக்க ஆரம்பித்திருக்கிறது. அவர்கள் சாதியை விட்டு தாண்டி வர தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிறதா அது மறைமுகமாக சொல்றாரு. இப்படிப்பட்ட பொது பிரச்சனையில் இனிமேலும் நீதிமன்றங்கள் மௌனம் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, கௌரவ கொலை என்பது ஒரு கொடூரமான கொலையை தவிர அதில் வேற ஒன்றும் கிடையாது. இந்த சமூக கட்டமைப்பை கட்டி எழுப்ப சாதி மறுப்பு மற்றும் மத மறுப்பு திருமணங்களை ஊக்குவிக்கிறது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத 2016 கொடுத்த ஒரு தீர்ப்பிலேயே மார்க்கண்டேய கட்ஜு மிக தெளிவாக சொல்றாரு. அதனால சாதி மறுப்பு திருமணம் என்பது இந்த நாட்டின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு. இதன் விளைவாகத்தான் சாதிய முறைகள் ஒழிக்கப்படும் அப்படிங்கிறதையும் அந்த தீர்ப்பில் அவர் வந்து ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டுறாரு. இன்னொரு முக்கியமான தீர்ப்பு சக்தி வாகினி விசஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2010 இந்த வழக்கில் 2010 கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. 54 பக்க தீர்ப்பு. அந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, கன்வில்கர், டிஒய் சந்திரசூட் இவர்கள் 3 பேர் கொண்ட அமர்வு கொடுத்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் அவர்கள் வந்து பல்வேறு அறிவுறுத்தல்களை அரசாங்கத்திற்கு, அனைத்து மாநில அரசாங்கத்திற்கும் நிர்வாகத்திற்கும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. குறிப்பாக வந்து இந்த பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை முன்கூட்டியே அடையாளம் காணணும், அடையாளம் கண்டு காவல்துறை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த காப் பஞ்சாயத்து முறைகளை முற்றிலுமாக ஒழிக்கணும். அப்படிங்கிற காப் பஞ்சாயத்துனா ஒன்றும் கிடையாது. ஒரு கிராமம் இருக்கும், அந்த கிராமத்தில் குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டுமே பிரதானமாக இருப்பார்கள். அந்த சமூகம் ஒரு நில சமூகமாக இருக்கும். பொருளாதாரம் அவர்கள் கையில் இருக்கும். நிலப்பிரபுத்துவத்தை கட்டவிழ்த்து விடக்கூடிய சமூகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆதிக்க சமூகம் என்ன சொல்லுதோ அதுதான் அந்த ஊர்ல வந்து தீர்ப்பு. இங்க நம்ம ஊர்ல ஆலமரத்துக்கு அடியில் சொம்பு வச்சுட்டு உட்காந்துட்டு தீர்ப்பு கொடுப்பாங்களே, அந்த மாதிரியான ஒரு முறை தான். அப்படிப்பட்ட முறையை இதற்குள்ள அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஏன்னா இந்த பஞ்சாயத்துகளில் கூட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு வரதட்சணை கொடுமை பிரச்சனை வருது அப்படின்னா இந்த பஞ்சாயத்துக்கு போனா என்ன சொல்லுவாங்கன்னா, திருமணமான அந்த பெண் மேல எதிர்த்தரப்பு மணமகன் வீட்டை சேர்ந்தவங்க ஒரு சொல்லுவாங்க, ஐயா கல்யாணம் பண்ணும்போதே 50 பவுன் போடுறாங்க, 20 பவுன் தான் போட்டிருக்கிறாங்க, அதுலேயும் 5 பவுன் கவரையும் கொடுத்து ஏமாத்திட்டாங்க, இது எவ்வளோ பெரிய மோசடி அப்படின்னு பஞ்சாயத்தில் இவங்க வந்து முறையிட்டாங்கன்னா, ஐயோ இது எவ்வளோ பெரிய அநீதி அப்படின்னு தான் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து தண்டனை, அந்த பெண்ணோட குடும்பத்துக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி தான் இந்த மாதிரியான பஞ்சாயத்துகள் இருக்கும். ஆனால் இந்த வரதட்சணை கொடுக்கறதே தப்பு, அதை வாங்குறது தப்பு அப்படின்னு வந்து அந்த பஞ்சாயத்தில் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் ஆணவ கொலை நடக்கும்போது எப்படி வந்து ஒரு நேர்மையான தீர்ப்பை கொடுப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்க முடியும். அதனால் இந்த பஞ்சாயத்து முறைகள் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதில் குறிப்பாக அந்த நீதிபதிகள் சொன்ன தீர்ப்புகளில் வந்து ரொம்ப முக்கியமானது நீண்ட கால மாற்றத்திற்கான நிறுவன வழிமுறைகளை உருவாக்க வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட சாதி ஒழிப்பதற்கான பரப்புரையை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா அதோடைய நோக்கம், அவருடைய கருத்து. இன்னும் சொல்லணும்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வலுவான பாதுகாப்பை கொடுக்கணும். எது வரைக்கும் யாரு கொடுக்கணும் அப்படின்னா, நீதிபதி, காவல்துறை, உள்ளூர் நிர்வாகம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும். அவர்கள் பாதுகாப்பு கோரினால் அவங்க கேட்குற வரைக்கும் அந்த பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக அந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இங்க நடைமுறையில் பிரச்சனையே அதுதானே. இப்போ நம்ம திரும்ப திராவிடர் விடுதலை கழகத்துடைய தலைவரான குளத்தூர்மணி அவர்கள் சொல்லுவார், ஒரு காதல் திருமண பிரச்சனை நடக்குது அப்படின்னா எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த பஞ்சாயத்து முறைகள்லாம் இப்போ ஒழிஞ்சிருச்சு. ஆனால் அந்த பஞ்சாயத்து, இந்த காப் பஞ்சாயத்து பண்ணுற வேலையை அந்த ஊரில் இருக்கிற காவல்துறையை இப்போ பண்ணுறாங்கன்றதான் இப்போ பெரிய பிரச்சனையே. காவல்துறை எந்த மாதிரியான அணுகுமுறையை, எப்படி காதல் திருமணம் செய்ய வருபவர்களை எப்படி அவர்கள் அணுகுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒன்று அந்த காவல்துறை, அந்த காவல் நிலையத்தின் இன்ஸ்பெக்டர் அல்லது டிஎஸ்பி அந்த குறிப்பிட்ட சமூகம் வசிக்கிற பகுதியில் எந்த சமூகம் பெரும்பான்மையாக இருக்கோ அந்த காவல்துறை அந்த சமூகத்தை சேர்ந்தவரையே ஒரு அதிகாரியாக போட்டால் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்ணுக்கு ஆதரவாகத்தான் இந்த காதலர்களை பிரித்து வைக்கிற வேலையைத்தான் செய்கிறார்களே தவிர அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு காதலர்களை சேர்த்து வைக்கிற வேலையோ அல்லது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற வேலையோ செய்யறதில்ல. அதனால தான் திரும்ப நம்ம வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். குறிப்பிட்ட எந்த பகுதியில் எந்த சமூகம் ஆதிக்க சமூகமாக இருக்கிறதோ அந்த ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவரை காவல்துறையின் உச்சபட்ச அதிகாரியாக நியமிக்க கூடாது அப்படிங்கிறதே நம்ம திரும்ப வலியுறுத்திட்டு இருக்கிறோம். அதை வந்து இந்த தீர்ப்பு 2018 வந்த தீர்ப்பும் வந்து எடுத்து சொல்லுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து இந்த தீர்ப்புல இன்னொன்னையும் சொல்றாங்க,
இந்த மாதிரியான ஆணவ கொலை நடக்குது அல்லது அந்த மாதிரியான வன்முறைகள் நடக்குது அப்படின்னா அதை விசாரிக்கிறதற்கு சிறப்பு நீதிமன்றம், விரைவு நீதிமன்றம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நீதிமன்றங்கள் இருந்தால்தான் இதை வந்து நேர்மையாக விசாரித்து முடிக்க முடியும். அது மட்டும் இல்லை, அதுலேயே அவங்க இன்னும் சொல்கிறாங்கன்னா 6 மாதத்துக்குள்ள இந்த பிரச்சனையை விசாரணையை நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் எந்த மாநிலங்களும் இப்படி ஆணவ கொலைகளை விசாரிக்கிறதுக்கு சிறப்பு நீதிமன்றங்கள் இதுவரையிலும் அமைக்கப்படவில்லை அப்படிங்கிறது உண்மையிலே மிகப்பெரிய, இந்த தீர்ப்பு வந்து 15 வருடங்கள் ஆகிருச்சு இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய கவலைக்குரியது. இப்படி ஒரு தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்தியா முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆணவ கொலைகள் உணர்த்துகிற செய்தி. ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, முன்னாடியே தோழர் சொன்னார் இந்தியா முழுக்க எவ்வளவு ஆணவ படுகொலை நடந்திருக்கு அப்படின்னு. தமிழ்நாட்டிலேயே 9 வருஷத்தில் 65 ஆணவ படுகொலைகள்லாம் இந்தியா முழுக்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். படித்து பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலத்திலேயே எப்படின்னா படிப்பறிவு குறைவான பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற மாநிலங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே நம்மளுக்கு முன்னே பெரிய பயமா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான வழக்கு என்னன்னா, அது தமிழ்நாட்டை சேர்ந்த வழக்கு. அந்த வழக்கு வந்து 2011 அதே நீதிபதிகள் மார்க்கண்டேய கட்ஜு, கேன் சுதா மிஸ்ரான்ற 2 நீதிபதிகள் அமர்வு கொடுத்த தீர்ப்பு. அது தமிழ்நாட்டில் இருந்து தொடரப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்கு வந்து கோவில் திருவிழாவில் ஜல்லிக்கட்டில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த 2 தாக்கப்படுறாங்க அப்படிங்கிறத ஒட்டி தொடரப்பட்ட வழக்கு. அந்த தாக்குதல் சம்பவத்தில் கீழமை நீதிமன்றம் குற்றத்தை வந்து நிரூபிக்குது, தண்டிக்கப்படுறார்கள். அவர்கள் மேல்முறையீடுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றம் கடுமையாக அவர்களை கண்டிக்குது. நீங்கள் எவ்வளோ மோசமான ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்க, மேல்முறையீட்டுக்கு வேறு நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக கண்டிச்சுட்டு இதோட சேர்த்து மேலும் சில விஷயங்களையும் அவரோட தீர்ப்பில் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தீண்டாமை கொடுமைகள் இன்னும் நிறையா இருக்குது அப்படிங்கிற செய்தி எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. குறிப்பாக வந்து கிராமங்களில் இரட்டை டம்ளர் முறை இன்னமும் வீரியமாக இருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் வருது. ஒரு கிராமத்துக்கு போனால் உயர்சாதியினருக்கு சேர்ந்தவர்களுக்கு ஒரு டம்ளரும், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வேறொரு டம்ளரும் கொடுக்கறது அப்படின்றதுலாம் எவ்வளவு மோசமான அநீதி. அந்த அநீதியை இன்னமும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இழைத்து கொண்டிருக்கீங்களா, இதெல்லாம் எப்படி அனுமதிக்கிறது அப்படின்றது ஒன்று அவங்க கேட்குறாங்க. ரெண்டாவது, இந்த 2006 ஊபி வழக்கு, உத்தரப்பிரதேச வழக்கையும் சுட்டிக்காட்டி அவர்கள் வந்து முக்கியமான பல விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. அதில் என்னன்னா, அதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, காவல்துறைக்கோ அல்லது உள்ளூர் நிர்வாகத்திற்கோ இப்படி ஒரு ஆணவ கொலை நடக்குது அல்லது இப்படி ஒரு சிக்கல் நிற்குது, சாதிய சிக்கல் நிற்குது அப்படின்னு தெரிஞ்சும் அந்த பகுதிக்கு போகாமல், அது குறித்து விசாரிக்காமல், அது குறித்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிற பட்சத்தில் சம்பவம் ஒருவேளை நடந்திருக்கு அப்படின்னா ஏனையப்பட்ட அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மட்டுமில்ல, இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் சேர்த்து தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிறதே அந்த நீதிபதிகள் வந்து இந்த வழக்கில் சொல்றாங்க. ஏன்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ இதில் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. இதில் அவர்களும் இப்படி ஒரு அவருடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்க அப்படின்னா இது அவர்களுக்கும் தொடர்புடையது அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பில் வந்து ரொம்ப தெளிவாகவே சுட்டி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தீர்ப்புடைய நகர்களை இந்த கௌரவ கொலைக்கு எதிராக, ஆணவ கொலைக்கு எதிராக வந்து கடுமையாக சொல்லிட்டு, இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது கௌரவ கொலையில் இது ஒரு கேவலமான காட்டுமிராண்டித்தனமான ஒரு கொலை, சக மனிதர்களை தனி மனித வாழ்வில் இருந்து அவருடைய வாழ்வில் வன்கொடுமையை நிகழ்த்துகிற ஒரு மிக மோசமான ஒரு கொலை இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பின் நகலை அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்கள், மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர், ஒரு மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளர், உயர் பதவியில் இருக்கிறவர்கள், இப்படி எல்லாருக்கும் இந்த தீர்ப்பின் நகலை அனுப்பி வைத்து இதை கடுமையாக பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் இந்த தீர்ப்புக்குள்ள நீதிபதிகள் கொடுக்குறாங்க. மாவட்ட நிர்வாகங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து மாநில உயர்நீதிமன்றங்களுக்கும் இந்த தீர்ப்பின் நகலை அனுப்பி வைக்க வேண்டும். அனைத்து மாநில பதிவாளர்களுக்கும் இந்த நகலை கொண்டு சேர்க்க வேண்டும். அவர்களும் இந்த தீர்ப்பை புரிந்து கொண்டு வருங்காலத்தில் இந்த தீர்ப்பை பின்பற்றி அடுத்து வரும் வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையும் இந்த தீர்ப்புக்குள்ள வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப சட்டங்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் கடுமையான சட்டங்கள் இருக்கு, இன்னமும் கூட சட்டங்கள் போடுறாங்க அப்படின்னா அதை நாம் வரவேற்கலாம், அதில் நமக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் சட்டங்கள் மட்டும்தான் பிரச்சனையான கேட்டால், இப்போ இத்தனை கடுமையான தீர்ப்புகள் வழங்கப்பட்ட பிறகும் இங்கே ஆணவ படுகொலைகள் நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு, குறையல அப்படின்னா சட்டங்கள் மட்டும் பிரச்சனை அல்ல. அதை தாண்டி மக்கள் மனதில் சாதிய விரங்கை அழுத்தெறிய வேண்டிய பரப்புரையும் மிக முக்கியமான பிரச்சனை. அந்த இடத்திற்கு இன்னும் வேறு யாரும் நகரவில்லை. திராவிட இயக்கங்கள் தான் அந்த பணியை இன்னமும் முன்னின்று கொண்டு செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 முக்கியமான விஷயங்கள் காவல்துறையை பற்றி சொல்லும்போது, 2 முக்கியமான காவல்துறை மாவட்ட நிர்வாக அணுகுமுறை பற்றி பேசும்போது திராவிடர் விடுதலை கழகம் நேரடியாக சம்பந்தப்பட்ட 2 முக்கியமான விஷயங்களை சுட்டிக்காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னை மாவட்டத்துக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் நிறைய இருக்கு. அதுக்கான நேரடி சாட்சியமாக நம்முடைய மாவட்ட செயலாளர் தோழர் முகமது அவர்களே இங்கே இருக்காங்க. ஒரு ஆயிரக்கணக்கான சாதி மறுப்பு திருமணங்களை செய்து வைத்தவர். அதில் எத்தனை சிக்கல்கள், எத்தனை இடர்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பல மேடைகள் அவரே சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதில் 2 முக்கியமான சிக்கல்களை மட்டும் நான் சுட்டிக்காட்டுறேன். சென்னைக்கு வெளியே நடந்த பிரச்சனை ஒன்று வந்து 2017 February 14
காதலர் தினத்தன்னைக்கு ஈரோட்டில் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம், அதுக்கு முன்னாடி ஆண்டு 2016 காதலர் தினத்தன்னைக்கு இந்துத்துவ அமைப்புகள் ஈரோட்டில் வந்து இந்த பன்னீர்செல்வம் பிஎஸ் ஒரு ஒரு பூங்கா ஒன்று இருக்குது, நகர்ப்புறத்துலேயே ஒரு பூங்கா இருக்குது. அந்த பூங்கா, கொடிவேரி டேம், இந்த மாதிரி முக்கியமான சில சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்குது. மக்கள் கூட்டம் அதிகம் இருக்கும். காதலர் தினத்தன்னைக்கு காதலர் அந்த இடங்களுக்கெல்லாம் போகிறது ஒரு வழக்கம். அப்படி போகும்போது இந்துத்துவ அமைப்புகள் அங்கே போய் அந்த காதலர்களை பிடித்து மிரட்டி, ஒழுங்காக தாலி கட்டு இல்லைனா உங்கள் வீட்டில் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறது, அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது, இங்கே பாரு உங்கள் பையனும் பிள்ளையும் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மிரட்டுறது, அப்படியான ஒரு அநாகரிக செயல்களில் ஈடுபட்டது அடுத்த நாள் பத்திரிகைகள் பெரிய அளவில் செய்தி வந்திருந்தது. அப்போவே திராவிட விடுதலை கழக தோழர்கள் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இனி அடுத்த வருடத்திலிருந்து இப்படி ஒரு சம்பவம் நடைபெறாத வகையில் தடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து 2017 பிப்ரவரி 14 அதே மாதிரி அந்த பூங்கா, கொடிவேரி டேமுக்குன்னு பிரிஞ்சு தோழர்கள்லாம் போகிறோம். ஈரோடு மாவட்ட தோழர்கள் மட்டும் இல்லாமல் நாமக்கல், சேலம் பல பகுதிகளிலிருந்து தோழர்கள் திரண்டு அப்படி போகும்போது காவல்துறைகள்கிட்ட முதல்ல நம்ம வந்து பேசுகிறோம். இந்த மாதிரி போன வருஷமே இப்படிலாம் பண்ணாங்க இந்துத்துவ அமைப்புகள், நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுங்க அந்த காவலர்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பூங்காலாம் பொதுவானதுங்க, சுற்றுலாத்தலங்கள்லாம் பொதுவானதுங்க, அங்கே எப்படிங்க நாங்கள் போயிட்டு யாரும் இந்துத்துவ அமைப்புகள்லாம் உள்ளே வரக்கூடாது, நுழையக்கூடாதுன்னு வந்து கெடுபிடி பண்ண முடியும், அப்படியெல்லாம் தான் காவல்துறைய பேச்சு முதல்ல இருந்தது. அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, சரி நீங்கள் பாதுகாப்பு கொடுக்காட்டி பரவாயில்ல, நாங்கள் காதலர்களுக்கு இனிப்பு வழங்கி காதலர் தினத்தை கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு போனதுக்கு பிறகு நாம் ஒரு 100 பேர் போனால் காவல்துறை அங்கே பாதுகாப்புக்கு 200 பேர் வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் இது முதலே பண்ணியிருந்தா நாங்கள் போய் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போய் செலவு இருந்திருக்காதுல்ல அப்படின்னு போன மாதிரியே பூங்காவில் நம்முடைய தோழர்கள் வெளியில் நிற்கிறோம், கருப்பு சட்டையை போட்டுட்டு ஒரு 50-100 பேர் நிற்கிறோம். காவல்துறை நம்மளோட எண்ணிக்கையால் அதிகமாக நிற்கிறாங்க. உள்ளுக்குள்ளே இந்துத்துவ அமைப்புகள் யாருமே நுழைய அனுமதிக்கலை. ஆனால் அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, காதலர்கள் உள்ளே இருக்காங்க, இந்துத்துவ அமைப்புகள் யாரும் போகல, அவங்கள மிரட்டல அப்படின்னு நம்ம நினச்சி நம்பிட்டு இருந்தா, காவல்துறை நம்மளையும் உள்ளே அனுப்பலை, இந்துத்துவ அமைப்புகளும் உள்ளே அனுப்பலை பூங்காவுக்குள்ளே. ஆனால் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே இருந்த காவல்துறைகள் இந்த காதலர்கள்ட்ட போய் மிரட்டிட்டு இருக்கிறாங்க. நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிற, உன் ஃபோன் நம்பர் கொடு, உங்கள் அப்பாவோட ஃபோன் நம்பர் கொடு, நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். போன வருஷம் இந்துத்துவ அமைப்பு என்ன வேலையை செஞ்சிச்சோ அதே வேலையை இந்த வருஷம் காவல்துறை செஞ்சிச்சு. இது எப்படி நமக்கு தெரிஞ்சதுன்னா, மதியத்துக்கு மேலே தோழர்கள் 2 பேர் வந்து உள்ளே என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்கலான்னு கலர் ட்ரெஸ்ஸில் வந்து உள்ளே போனாங்க. அவங்கள தோழர்கள் தெரியாமல் உள்ளே அனுப்பிட்டாங்க காவல்துறை. அப்படி டோக்கன் வாங்கிட்டு அவங்க உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் காவல்துறையை கண்டித்து அங்கேயே வந்து முழக்கம் போட்டு காவல்துறையை முதல்ல வெளியில் வாங்கின மிரட்டி அவங்கள வெளியே வர வச்சோம். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அதே நாளில் இன்னொரு முக்கியமான சம்பவம், அன்று மாலை ஈரோடு ரங்கம்பாளையம் பகுதியில் ஒரு சார்பதிவாளர் அலுவலகம் இருக்குது. அந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை பதிவு செய்வதற்காக ஒரு ஜோடி அங்கே வந்திருக்காங்க. அந்த மணமகன் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர், அந்த மணமகள் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர். 2 பேருக்கும் திருமண பதிவு சும்மா அந்த அங்கிருந்த பதிவாளர் வந்து ஒரு நல்ல முற்போக்காளர். அவங்க வந்து ஒரு மதிமுகவை சேர்ந்த ஒரு தோழருடைய மனைவி. அவங்களுடைய அறை முதல் தளத்தில் இருக்குது. கீழ்த்தரத்தில் அந்த ஆவணங்களை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குற வேலையில் இருந்தவர் ஒரு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணார்னா, இப்படி 2 ஃபைல் வந்திருக்குன்னு பார்த்த உடனே அவர் மேலே கொண்டு போய் ஃபைலை கொடுக்காம 4 மணி வரைக்கும் அவங்களை உட்கார வச்சுட்டு, இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கில் சிறைக்கு போன யுவராஜ் அவருடைய அமைப்பு தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை, அந்த அமைப்பை சேர்ந்த அங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கு சொல்லி அங்கே சார்பதிவாளர்கள் அலுவலகத்துக்கே வர வைத்து அந்த தம்பதியை, அந்த ஜோடியை மிரட்டியிருக்காங்க உள்ளுக்குள்ளேயே உட்காந்துட்டு. இதெல்லாம் எதுவும் மேலே இருக்கிற சார்பதிவாளருக்கு தெரியல. கீழே இவங்க இந்த தம்பதியை மிரட்டிட்டு இருக்காங்க, ஒழுங்காக பொண்ணை விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட மணி 4:15 ஆயிடுச்சு. 4:15க்கு தான் நம்மளுக்கு தெரியுது. உடனே நம்ம அந்த சம்பவ இடத்துக்கு நம்முடைய தோழர்கள் போகிறாங்க. போனதுக்கு பிறகு அவ்வளவு நேரம் அங்கே உள்ள அந்த தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை அமைப்பை சேர்ந்த அந்த நபர்கள் அந்த மணப்பெண்ணையும் அந்த மணமகனையும் மிரட்டிட்டு இருக்கிறத அமைதியாக கை கட்டி வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துருந்தாங்க. நம்ம போன உடனே உள்ளே போகக்கூடாது, நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகிற நோக்கத்தில் நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்போ ஏற்கனவே அவன் உள்ளே தானே பேசியிருக்கான், அவனை உள்ளே விடுற இல்லை, அப்போ எங்களையும் உள்ள மாட்டேன்னு சொல்லி காவல்துறையோட வாக்குவாதம் பண்ணி நம்ம உள்ளே போனதுக்கு பிறகு காவல்துறைக்கு பயணம் வந்துருச்சு. இது தேவையில்லாத ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தி நமக்கு ஒரு அவப்பையை ஏற்படுத்திடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்ததுக்கு பிறகு வேகமாக ஒரு 2 பேர் தான், அந்த மணமகள் 2 பேர் தான், அவங்களுக்கு ஒரு பெரிய வேன் எடுத்துகிட்டு வந்து அவசரமாக அவங்கள கூட்டிகிட்டு வந்து எஸ்பி ஆஃபீஸில் விட்டுட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கிளம்பி அவரோட ஸ்டேஷனுக்கு போயிட்டார். ஆனால் அன்றைக்கு இருந்த எஸ்பி வந்து உண்மையிலே ஒரு நல்ல மனிதர். அவர் ரொம்ப நியாயமாக இந்த பிரச்சனையை எதிர்கொண்டார். எஸ்பி ஆஃபீஸுக்கு போனதுக்கு பிறகு
அந்த தீரன் சின்னமலை கவுண்டர் பேரை சேர்ந்தவர்கள் வேக வேகமாக கலைய ஆரம்பிச்சிட்டாங்க. 7 மணி ஆனதுக்கு பிறகு அம்மா திட்டுவாங்கன்ற மாதிரி ஒருத்தராக கலைஞ்சு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் வந்து நம்முடைய தோழர்கள் நிறைய தோழர்கள் பல்வேறு அமைப்புகள், விடுதலை சிறுத்தைகள், ஆய்தமிழர் பேரவை, இடதுசாரி அமைப்பு தோழர்கள், தமிழ் தேசிய சேர்ந்த பல தோழர்கள்னு ஒரு 200-300 பேர் எஸ்பி ஆஃபீஸில் திரண்டோடனே அவங்க பயந்துட்டு வேக வேகமாக காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ரொம்ப சுமூகமாக அந்த பிரச்சனையை முடித்து வைத்து அவர்களுக்கான திருமண பதிவை செய்து வைத்தோம். இன்றைக்கு வரைக்கும் அந்த தோழர்கள், அந்த திருமணம் செய்தவர்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அந்த சூழலை புரிந்து கொண்டு இவ்வளவு நம்ம சிரமப்பட்டோம் அப்படிங்கிறலாம் புரிந்து கொண்டு இது ஏன் இது சொல்ல வேண்டியிருக்குன்னா, எனக்கு இதை சொல்லணும்ன்ற நோக்கம் இல்லை. இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, கடந்த சில நாட்களாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற கருத்துக்கள்லாம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய கருத்து சரியா தவறா, அல்லது வந்து அவர் எப்படி அவர் புரிதலோடு பேசுகிறாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் அவர் அப்படி திராவிட இயக்கத்தின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு அவரே இன்னைக்கு வந்து ஒரு விகடனில் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சொன்னேன், அவங்க தானே தேர்தல் நிற்கிறாங்க, பெரியாரிஸ்டுகள் எங்கே வந்து தேர்தல் நிற்கிறாங்க, அவங்க அதில் குறுக்க வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை இன்னைக்கு சொல்லிட்டு அதுக்குள்ளே இன்னொரு இதையும் சொல்கிறாரு. சுயமரியாதை திருமணம் வேறு, காதலர்களுக்கு சாதி கடந்து வருகிற காதலர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறது வேறு அப்படிங்கிறதையும் அவர் வந்து அதில் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், சுயமரியாதை திருமணம் வந்து சாதி மறுப்பு திருமணம் இல்லைன்னு சொல்ல வராரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அல்லது சாதி மறுத்து வருகிற காதலர்களுக்கு பாதுகாப்பு தருகிற வேலையை நாங்கள் மட்டும்தான் செய்கிறோம் அப்படின்னு அவர் நிறுவ வராங்கிறது புரியல. அப்படி சாதி கடந்து காதல் திருமணம் செய்ய வருவர்களுக்கு களத்தில் வருகிற இந்த மாதிரியான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சிக்கல்கள் இந்த பக்கமும் இருக்கிறது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுக்காக இதை சொல்ல வேண்டியிருக்கு. இன்னொரு முக்கியமான வழக்கு, தமிழ்நாடு அறிந்த ஒரு வழக்கு, இளமதி செல்வன் வழக்கு. சேலம் மாவட்டம் காவலாண்டியூரில் திராவிடர் விடுதலை கழக தோழர்கள் செய்து வைத்த திருமணம், அந்த திருமணம் செய்து வைத்த தோழரோடு சேர்த்து தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் ஈஸ்வரனோடு சேர்த்து 3 பேரையும் சாதி அமைப்புகள் கடத்திக்கிட்டு போகிறாங்க. கடத்திக்கிட்டு போய் நள்ளிரவுக்கு பிறகு தோழர்களுடைய அழுத்தத்தால் 2 பேரை மட்டும் விடுக்கிறாங்க. அந்த மணமகளை விடுவிக்கல, காவல்துறை வந்து போய் அவங்களை மீட்டுட்டு வராங்க. அப்படி மீட்டுட்டு வரும்போது கூட காவல்துறை ரொம்ப கவனமாக அந்த மணமகனையும் நம்முடைய கழக தோழர் 2 பேரை மட்டும் தான் கூட்டிட்டு வர தவிர அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரல. அந்த பொண்ணை கவனமாக வந்து அந்த சாதியவாதிகளோடு அனுப்பி வைத்து விட்டு பொண்ணை மீட்க முடியவில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காவல்துறை நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றம் கடுமையாக கண்டித்து ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு நீதிமன்றம் கடுமையாக கண்டித்து அந்த பொண்ணு சரண்டராக அதை கூட்டிகிட்டு வந்து சரண்டர் பண்ணது சொன்னதுக்கு பிறகு 4 நாட்களுக்கு பிறகு அந்த சாதி அமைப்புகள் கூட்டிகிட்டு வந்து ஆஜர்படுத்தினாங்க. இப்போ காவல்துறை எல்லா இடங்களிலும், பெரும்பாலான இடங்கள், ஒரு சில இடங்களை தவிர பல இடங்களில் இந்த மாதிரியான சாதிய சிக்கல் வரும்போது அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சாதியவாதிகளுக்கு ஆதரவாக சாதி மறுப்பு திருமணம் செய்கிறவர்களுக்கு எதிராகத்தான் நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறதான் பல இடங்களில் பார்க்க முடியுது. அந்த சிக்கல்கள் தான் பல இடங்களில் இருக்குது. அப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் அதற்கான விரிவான வழிகாட்டுதல்களை கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதோட சேர்த்து வச்சு பார்க்க முடியுது. இன்னொன்று, இப்படியெல்லாம் சாதி கடந்து வருகிறவர்களை, இவர்களுக்கு சாதி சங்கங்களுக்கு எதிர்க்க வேண்டிய தேவை ஏன் வருகிறது அப்படின்னு யோசிச்சோம்னா, அது அவர்கள் மூளைக்குள் காலங்காலமாக ஏற்றப்பட்டிருக்கிற ஒரு சாதிய நஞ்சு, மத நஞ்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதை குறிப்பாக கல்வியின் மூலம் அவர்கள் அடைகிற அந்த வளர்ச்சி வந்து அவர்களை வந்து எரிச்சலுடைய செய்கிறது. ஒடுக்கப்பட்ட சமூகம் அடைகிற வளர்ச்சி அவர்களை எரிச்சலுடைய செய்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதோட சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக வந்து இப்போ கல்வி அப்படின்னு சொல்லும்போது இவர்களுக்கு மட்டும், இந்த சாதியவாதிகளுக்கு மட்டும் எரிச்சல் இல்லை. கடந்த 11 ஆண்டுகள் நாம் திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றிய பாஜக அரசு எதில் முதல்ல குறிவைக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் குறிவைப்பது வந்து கல்வியைத்தான் தொடர்ந்து திரும்ப குறிவைக்கிறார்கள். அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரை நீட்டை திணித்தார்கள். 2020 புதிய கல்விக் கொள்கை ஒன்றை கொண்டு வந்தாங்க. அந்த புதிய கல்விக் கொள்கையை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, திருட்டுத்தனமாக, கள்ளத்தனமாக, புறவாசல் வழியாக, நாடாளுமன்றத்தில் எந்த விவாதமும் இல்லாமல் அப்படி ஒரு புதிய கல்விக் கொள்கை அப்படின்ற ஒரு முறையை அவர்கள் கொண்டு வந்து அமல்படுத்தினார்கள். அதற்கு அவர்களுக்கு கொரோனா பேரிடர் என்ற அந்த பெருந்தொற்று காலம் பெரும் வசதியாக இருந்தது. அதை வைத்து அமல்படுத்திய அந்த புதிய கல்விக் கொள்கையை முதலில் அமல்படுத்திய மாநிலம் கர்நாடகா. அன்றைக்கு 2021 ஆட்சியில் இருந்த பாஜக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை அவருடைய ஆட்சி தான் அந்த புதிய கல்விக் கொள்கையை இந்தியாவிலேயே முதலாக அமல்படுத்தியது. அப்படி அமல்படுத்தப்பட்ட புதிய கல்விக் கொள்கையால் அந்த மாநிலத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2024 அந்த மாநிலத்தில் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தின உடனே மும்மொழி கொள்கை அமலுக்கு வருது. மும்மொழி கொள்கை அமலுக்கு வருது அப்படின்ற உடனே 3வது மொழியாக அந்த மாநிலத்தில் இந்தியை தான் கட்டாயமாக்கினார்கள். அப்படி இந்தியை கட்டாயமாக்கிய பிறகு
அந்த மாநிலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2024 இந்தி மொழி பாடத்தில் மட்டும் 80,000 மாணவர்கள் தோல்வியுற்றார்கள் அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்தது. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்குது. இப்போ அந்த 80,000 மாணவர்களுடைய வாழ்க்கை என்னவாகும்? ஒரு வருஷம் அவன் திரும்ப படிப்பான், அடுத்த வருஷம் தேர்ச்சி அடைந்து போறானே கூட வச்சுக்குவோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மோசமான மூலிக் கொள்கையை ரிவோக் பண்ற ஒரு முயற்சியில், திரும்ப பெறுகிற முயற்சியில் இன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் ஈடுபட்டு ஒரு குழுவை அமைத்து அந்த குழு மும்மொழி கொள்கை வேண்டாம், தேவையில்லை, புதிய கல்விக் கொள்கையிலிருந்து பின்வாங்கிக் கொள்ளலாம் என்கிற ஒரு அறிக்கையை அந்த மாநில அரசுக்கு கொடுத்திருக்கு. அதன் அடிப்படையில் புதிய கல்விக் கொள்கையை திரும்ப வாங்குகிற ஒரு நடவடிக்கையை அந்த மாநில அரசு இன்னைக்கு எடுத்திருக்கு. அப்படி இது ஒரு சாம்பிள் தான். இந்தியா முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 66% பள்ளிகளில் மும்மொழி கொள்கை இன்னைக்கு நடைமுறை இருக்கு. கர்நாடகாவில் திரும்ப வாங்கிட்டாங்க, ஓகே. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை வெறும் 3% பள்ளிகளில் மட்டும்தான் இருக்கு. தனியார் பள்ளிகளில் 3வது மொழி கற்பிக்கப்படுது, இந்தி இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அது ஒரு வொகேஷனல் கோர்ஸ் மாதிரி தான். அது ஒரு கட்டாயமாக தேர்ச்சி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. அது அவன் ஒரு 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 ப்ரைடாக நினைச்சு தனியார் பள்ளிகள் அதை வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா அது ஏற்கனவே இங்கே காலங்காலமாக சொல்லுவாங்க இந்தி ஒரு தேசிய மொழி அப்படிங்கிற கற்பிக்கப்பட்ட கற்பிதம். அந்த அடிப்படையில் தனியார் பள்ளிகள் ஏதோ ஒரு மடத்தனமாக இந்த வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதை விட்டு பார்த்தோம்னா 3% பள்ளிகள் மட்டும்தான் இந்தி கட்டாய பாடமாக இருக்கிறது தமிழ்நாட்டில். இந்தியாவிலே இங்கே தான் பெரிய மாநிலங்களில் தமிழ்நாட்டில் தான் மிக குறைவு. ஆனால் இந்தியா முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா 66% பள்ளிகளில் மும்மொழி கற்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறதா யதார்த்தம். குறிப்பாக குஜராத்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அப்படியே நேரடியாக ஆப்போசிட். 98% பள்ளிகளில் அங்கே மும்மொழி கட்டாயமாக இருக்குது குஜராத்தில். 3வது மொழியாக என்ன கற்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி குஜராத் மாதிரியான வட மாநிலங்கள் மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிற கேரளாவிலும் 72% பள்ளிகளில் மும்மொழி கற்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. இப்படி மும்மொழி கற்பிக்கப்படுகிற மாநிலங்கள் எல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 3வது மொழியாக இவர்கள் எதை கற்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தி பேசாத மாநிலங்களில் 3வது மொழியாக இந்தியை கற்பிக்கிறார்கள். ஏற்கனவே இந்தி புகுத்தப்பட்டு விட்ட மாநிலங்களில் 3வது மொழியாக சமஸ்கிருதத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம்னா ராஜஸ்தானில் ஏற்கனவே 3வது மொழியா உருது இருந்தது. இந்தி அங்கே தன்னிறைவாயிடுச்சு, எல்லாரும் இந்தி படிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற நிலைக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ உருதுவை நீக்கிவிட்டு அந்த இடத்துல சமஸ்கிருதத்தை ரீப்ளேஸ் பண்ணுறான். மாநில பள்ளிக்கல்வித்துறை இப்போ முடிவு பண்ணியிருக்கு, சமஸ்கிருதம் தான் அடுத்து 3வது மொழியாக கற்பிக்கப்படணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் தொடக்க பள்ளியில் சமஸ்கிருதம் 3வது மொழியாக இருக்கு. அங்கே இருந்த போஜ்புரி இதெல்லாம் உருது எல்லாம் தூக்கிட்டாங்க, பல பள்ளிகளை தூக்கிட்டு சமஸ்கிருதத்தை கட்டாயமாக்கிட்டாங்க. உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரிந்து போன உத்தரகாண்டில் 2வது அலுவல் மொழியே சமஸ்கிருதம் தான் இன்னைக்கு. அப்படி ஒரு நிலைமைக்கு அவர்கள் உருவாக்கிட்டாங்க. இதில் என்ன ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னா, நம்ம திரும்ப திரும்ப சொல்றது, சமஸ்கிருதம் எழுத படிக்க தெரிந்தவர்கள் இந்தியா முழுக்கவே 24,821 பேர் தான் இருக்கிறாங்க. சராசரியாக பார்த்தா ஒரு மாநிலத்துக்கு 700 பேர் 800 பேர் இருப்பாங்க. இப்படி 700 பேர் 800 பேர் எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு மொழிக்கு கிட்டத்தட்ட அந்த மொழி செத்து போயிடுச்சு. அப்படிப்பட்ட மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பல மாநிலங்கள் கற்பிக்கிறது, அதற்கு பல்லாயிரம் கோடி செலவு செய்யறது அப்படிங்கிறத இவர்கள் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, ரொம்ப மைன்யூட்டா சில விஷயங்கள் செய்யறாங்க. மத்திய பிரதேச மாநிலத்துக்கு போனோம் அப்படின்னா நெடுஞ்சாலைகள் இருக்கிற பலகைகளில் சமஸ்கிருதத்தில் ஊர் பேர் எழுதி வச்சிருக்காங்க. சமஸ்கிருதத்தில் ஊர் பேரை தெரிஞ்சுக்கிட்டு யார் அதை பார்த்துக்கிட்டு அதில் போக போறான்? நெடுஞ்சாலை பலகைகளில் ஊர் பெயர் எழுதுறதுக்கான காரணமே போறவங்களுக்கு வழி தெரியணும். இந்த இந்த போர்டை பார்த்தா இந்த ஊருக்கு இந்த பக்கம் போகலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நெடுஞ்சாலைகள்ல பேர் எழுதுறோம். ஆனா சமஸ்கிருதத்தில் பேர் எழுதுனா அந்த மாநிலத்தில் அதிகபட்சம் ஒரு 700 பேர் இருப்பானா, அந்த 700-800 பேருக்காக சமஸ்கிருதத்தில் எழுதுகிறார்கள் அப்படின்னா இது எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம சிந்தித்து பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஹிமாச்சல், கர்நாடகா, குஜராத், பீகார் இப்படி பல மாநிலங்களில் பள்ளி கல்லூரிகளில் சமஸ்கிருத விழாக்களை இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தா பள்ளி கல்லூரிகளில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, இப்படி பல விதமாக அவங்களுடைய வாழ்க்கை திறனை மேம்படுத்துகிற ஒரு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு இருக்கு. ஆனால் இதற்கு நேர் எதிராக கர்நாடகா, பீகார் மாதிரியான குஜராத் மாநிலங்களில் சமஸ்கிருத கருத்தரங்கங்கள் நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டெல்லியில் சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு இப்போ மானியம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் சமஸ்கிருதத்தை ஊறுகாய் போல திணிக்கிற ஒரு வேலையை இன்றைக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசும்
அந்தந்த மாநிலங்களில் ஆளுகின்ற பாஜக அரசும் செய்து கொண்டிருக்கிறது. இப்படி இவர்கள் ஊறுகாய் போல திணித்துக் கொண்டிருக்கிற இந்தி சமஸ்கிருதம் நாளை எல்லோரும் இந்தி கற்றுக்கொண்ட பிறகு உணவாக சமஸ்கிருதத்தை திணிக்க ஒரு முயற்சியை எடுப்பார்கள். சமஸ்கிருதம் தான் நீங்கள் 3வது மொழியாக படிக்கும் அப்படின்ற ஒரு முயற்சியை எடுப்பாங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, சமஸ்கிருதம் தானே இந்தி தானே படிச்சுட்டு போயிடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அங்க அப்ப என்ன வந்து நிற்பா அப்படின்னா, சமஸ்கிருதம் படிப்பதற்கு உங்களுக்கெல்லாம் தகுதி இல்லை, சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு கிராஸ் பெல்ட் போட்டிருக்கணும், யாரெல்லாம் பூணூல் வந்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் சமஸ்கிருதம் படிக்க தகுதியானவர்கள் அப்படின்ற ஒரு சூழலை இவர்கள் ஏற்படுத்துவார்கள். நிச்சயம் அந்த நிலைக்கு இவர்கள் வருவார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க ஒருவேளை அதையும் மீறி நம்ம சமஸ்கிருதம் படிக்க நம்முடைய மாணவர்கள் நம்முடைய குழந்தைகள் தயாராக அப்படிங்கிறாங்கனாலும் அவன் அடுத்தடுத்து நிறைய தடைகளை வச்சுக்கிட்டே இருக்கான். பின்னாடியே இன்னொரு பக்கம் வந்து விஸ்வகர்மா யோஜனான்னு ஒன்று தூக்கிட்டு வரான். அதுவும் கிட்டத்தட்ட வந்து கல்வியிலிருந்து நம்மை விலக்கி வைக்கிற வேலை தான். ஏற்கனவே 70 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாஜி தூக்கிட்டு வந்த குலக்கல்வி திட்டம் ஒரு அறத பலசான ஒரு திட்டம். அதை வந்து தமிழ்நாடு எப்படி கையாண்டு ராஜாஜியை பதவியிலிருந்தே தூக்குகிற அளவுக்கு ஒரு தள்ளப்பட்ட ஒரு மோசமான திட்டம். அந்த திட்டத்துக்கு பட்டி டிங்கரிங் பண்ணி இன்னைக்கு வந்து விஸ்வகர்மா திட்டம் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 தொழில்கள் அந்த திட்டத்தின் சொல்கிறான். மீன் பிடிக்கிற தொழில், சலவை தொழில், இந்த மாதிரி சாதியின் அடிப்படையில் எந்தெந்த தொழிலை எல்லாம் செய்ய முடியுமோ அந்த தொழில்களை எல்லாம் விஸ்வகர்மா யோஜனான்னு சொல்லி அந்த தொழில்களை எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு மானியம் தருகிறேன் அப்படின்ற ஒரு 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 திட்டம் தான் இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம். கிட்டத்தட்ட அவன் வந்து சாதினை நேரடியாக சொன்னால் மக்கள் வந்து எதில் அடிப்பாங்கன்னு யோசித்து ரொம்ப கவனமாக பரம்பரை தொழில்களை ஊக்குவிப்பதற்கான திட்டம் அப்படின்னு அதை கொண்டு வந்து பேசியிருக்காங்க. பள்ளிகளை இழுத்து மூடுற ஒரு வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் அந்த தரவுகள் சொல்லுது. குறிப்பாக 2023 மட்டும் இந்தியா முழுக்க 4000க்கும் அதிகமான பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. மூடுறதுனா அவன் வந்து ரொம்ப தந்திரமாக மூடுறான். நேரடியாக பள்ளிகளை மூடுனா மக்கள் எதிர்ப்பாங்க, அந்தந்த பகுதியில் போராட்டம் வெடிக்கும், அது செய்தி ஆகும். ஆனால் இவன் ரொம்ப கவனமாக என்ன பண்ணுறான் அப்படின்னா, பள்ளிகளை இணைக்கிறோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ரொம்ப தூரம் தொலைதூரங்களில் இருக்கிற பள்ளிகளை அருகில் ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு ஸ்கூலோட சேர்த்து இணைக்கிறோம், நீங்கள் அங்கே போய் படிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தந்திரமாக மலைப்பகுதிகள் ரொம்ப தொலைதூரங்களில் இருக்கிற கிராமப்பகுதியில் இருக்கிற பள்ளிகளை எல்லாம் ஊராசிரியர் பள்ளிகள் எல்லாம் மூடி இணைக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பல மாநிலங்களை கிட்டத்தட்ட மத்திய பிரதேசத்தெல்லாம் 35,000 பள்ளிகளை வந்து 16,000 பள்ளிகளாக குறைக்கிறதுக்கான ஒரு முன்முடிவோட அந்த அரசு இருக்குது. பல மாநிலங்களில் மூடி கிட்டத்தட்ட வந்து 61,000 பள்ளிகளை இந்த 2018 22 வரைக்கும் ஒன்றிய பாஜக அரசும் பல மாநிலங்களில் ஆளுகிற பாஜக அரசும் மூடி இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்போ இவர்கள் ஏன் கல்வியிலிருந்து இவ்வளவு தூரம், கல்வி மட்டுமல்ல பல வேலைகளை செய்கிறாங்க. அமலாக்கத்துறையாகட்டும், நீதித்துறையை சிதைப்பதாகட்டும், பல வழிகளில் இவர்கள் வந்து தொடர்ந்து எதிர்க்கட்சிகளை ஒடுக்கிறது, சமூக இயக்கங்களை ஒடுக்கிறதுன்னு பல வேலைகளை செஞ்சுருக்காங்க. இது எல்லாத்துடைய நோக்கமும் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இந்தியாவை எப்படியாவது இந்து ராஷ்டிரம் ஆக்கிவிட வேண்டும் அப்படின்ற ஒரு கனவோடு தான் இந்த வேலை திட்டங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலை திட்டங்களுக்கு பாதை கொடுக்கிற வேலையாகத்தான் இங்கே இருக்கிற சாதிய குழுக்கள், சாதியவாதிகள் இந்த மாதிரியான ஆணவ கொலைகளை முன்னெடுக்கிறதும் ஆணவ கொலைகளை செய்வதும் உதவுகிறது. இந்த ஆணவ கொலைகள் மட்டுமல்ல, இப்போ புதுசாக ஒரு குரூப் கிளம்பி இருக்குது, குடிப்பெருமை கொலை. இதெல்லாம் ஆணவ கொலை கிடையாது அப்படின்னு இதை வந்து ஒரு குடிப்பெருமையாக, சாதியை குடிப்பெருமையாக மாற்றுகிற ஒரு வேலையும் செய்திருக்காங்க. இப்படி இவர்கள் நேரடியாக கத்தி எடுத்து குத்துவதாகட்டும், இந்த பக்கம் இவங்க கல்வியை பிடுங்குவதாகட்டும், எல்லாமே இந்து ராஷ்டிராவை நோக்கி இந்த நாட்டை இழுத்து கொண்டு போகின்ற ஒரு மோசமான செயல். அந்த செயல் திட்டங்கள் தான் இங்க இருக்கிற இந்த சாதியவாதிகளும் உடந்தையாக இருக்கிறார்கள். இவர்களோடு, இந்த சாதி சங்கங்களோடு, இந்த சாதியவாதிகளோடு ஒவ்வொருவரும் அவர்கள் வீட்டு பிள்ளைகள் பழகுவதை, தொடர்பை துண்டிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த சாதி சங்கங்கள் திரும்ப திரும்ப நேரடியாக யாருமே அவர்களே போய் கொலை செய்வது அப்படிங்கிறது கிடையாது. கோகுல்ராஜ் விஷயத்தில் மட்டும்தான் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை சேர்ந்த அந்த நிறுவனர் யுவராஜ் தெரியாதனமாக போய் அவரே போய் நேரடியாக அந்த கொலையை செஞ்சு மாட்டி இன்னைக்கு சிறையில் கம்பெனிட்டு இருக்காரு. அதனால மற்ற சாதி சங்கம்லாம் ரொம்ப விவரமாக தான் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆணை தந்தையோ சகோதரனையோ வெறியூட்டி சாதி வெறியை திணித்து அவர்கள் வழியாக அந்த கொலையை செய்ய வைக்கிறது அப்படின்றத ரொம்ப தந்திரமாக செய்கிறார்கள். அதனால இந்த சாதி சங்கங்களின் உள்நோக்கத்தை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சாதியவாதிகளிலிருந்து விலகி நிற்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் தமிழ்நாடு முழுக்க மனிதம் நமது அடையாளம், சாதி நமக்கு அவமானம் என்கிற இந்த பரப்பனையை திராவிடர் விடுதலை கழகம் மேற்கொண்டிருக்கிறது. பொதுமக்கள்
புரிந்து கொள்ள வேண்டும். சாதியவாதிகள் வந்து விலகி நிற்க வேண்டும். சாதி நமக்கு கேடு, சாதி நமக்கு எந்த வகையிலும் உதவாது. கல்வியும் பொருளாதார வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் தான் நம்மை உயர்த்தும். அதை நோக்கி நாம் செல்வோம். வாய்ப்புக்கு நன்றி.